அண்ணன் வைகோ இந்த தள்ளாத வயதில் அனாவசியமாக நடந்து உடலை வருத்திக் கொள்ள வேண்டாம், அவர் செல்ல வேண்டிய இடம் அறிவாலயம் என்று கிண்டல் செய்தார் தமிழிசை சவுந்தரராஜன். அதுபோல சேகர் பாபு என்னிடம் நடந்து கொண்ட விதம் தவறு. நான் ஒரு பக்தாயாகத்தான் கோவிலுக்கு சென்றேன், அவர் என்னை வாட்ச்மேன் பேலே உள்ளே செல்லாது என்று கூறுகிறார். அறநிலையத்துறை அமைச்சர் பணிவாக இருக்க வேண்டும் என்பதை விட பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதாவது போதைக்கு வழி செய்யறவங்களே அங்க துவக்கி வச்சா எப்படி? போதையின் பாதையை அடைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணம் போதை தான். அதே மாதிரி ஒரு அமைச்சர் ஜீரோ கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல மத்தியானம் கஞ்சா வைத்திருப்பவர் பிடிபடுகிறார். அண்ணன் வைகோ அவர்கள் அறிவாலயத்துக்கு தான் நடைபயணம் போயிருக்கணும். தமிழ்நாட்டுல அறிவாலயத்துல இருந்தானே முடிவெடுக்கணும், போதை இல்லாத தமிழகத்தையும் டாஸ்மாக் இல்லாத தமிழகத்தையும். அதனால அவர் இப்படி போறதுக்கு பதிலா அறிவாலயத்துக்கு தான் அவர் நடைபயணம் செய்திருக்கிறார். வைகோ மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த வயதிலும் நடைபயணம் செய்வதற்கு நான் உண்மையிலேயே அது மிக வியப்படைகிறேன். ஆனா அதை சொல்லுகின்ற கருத்து நடைபயணம் போய் தான் இந்த கருத்து இல்லை. அவரு நடைபயணம் தூங்கி வைக்கிறதுக்கு முதலமைச்சர் போனால் அவர் கையில தான் இருக்கு. இருக்கிற இடத்துல இருப்பதை விட்டு விட்டு நான் எந்த நடைபாதை போய் நீங்க எதை வலியுறுத்த போகிறீர்கள்? இன்னைக்கு கஞ்சாவோ போதையோ கிடைக்கலன்னா அதுல இருந்து நான் அதனாலதான் மறுவாழ்வு மையங்கள் அதிகமாக வர வேண்டும் என்று நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதனால இன்னைக்கு கஞ்சாவும் போதையும் அதிகமாக நடமாடி கொண்டிருக்கிறது. ஒரு அமைச்சர் கஞ்சா இல்லைன்னு சொல்றாரு, மூத்த தலைவர் ஒருவர் நடைபயணம் போகிறார். ஆனா இதெல்லாம் விட முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைத்து இதை கடுமையாக டாஸ்மாகையும் ஒழிக்கணும், கஞ்சாவும் ஒழிக்கணும்னு கேட்டுக்கொள்ளா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா? முதல்வர் சொல்றாரு. அது அதிகாரப்பூர்வமாக அப்படி இல்லைங்க. நீங்க வேணா போய் பாருங்க, எல்லா இடங்களிலும் கஞ்சா கிடைக்கிறது. இன்னைக்கு நான் அந்த ரயில்ல கூட ஐஜி அவங்களுக்கு போதையோட எந்த இன்ஃபுளுன்ஸும் இல்லைன்னு சொன்னா நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா அவன் கையில வச்சுக்கிட்டே ஒரு சாராய பாட்டில் வச்சுதான் இது கொடுக்குறான். ஒரு 17 வயது இளைஞனுக்கு இந்த அளவிற்கு ஒரு கொடூரமான புத்தி வருதுன்னா அது போதை தான் அதை ஏற்படுத்த முடியும். அதனால சுத்தமா எதுவுமே அவங்ககிட்ட இல்ல, அந்த பழக்கமே இல்ல அப்படின்னு இருக்கிறது நம்ம சொல்ல முடியாது. அன்னைக்கு வேணா அந்த நிமிஷம் வேணா போதையில இல்லாம இருந்திருக்கலாம். அதனால போதை கிடைக்கலையான்னு கோவத்துல அறிவாள் எடுத்திருக்கலாம். அதனால இளைஞர்கள் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால போதையை பற்றியும் இவங்க இதை பற்றி எதை சொன்னாலும் அதை மக்கள் நம்ப போவதில்லை. அண்ணன் வைகோ அவர்கள் அனாவசியமான நடைபயணத்தை அவர் உடலை வருத்தி கொள்ள வேண்டாம். அதுக்கு பதிலா அறிவாலயத்துக்கு போய் கேள்வி சொன்னாலே அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, அதுல அண்ணன் சேகர் பாபு நடந்து கொண்டது மிக மிக தவறு. நான் ஒரு பக்தையாதான் உள்ள போனேன். அவரு என்னமோ வாட்ச்மேன் மாதிரி நான் போகாது அப்படின்னா ஒரு அறநிலையத்துறை அமைச்சரோட வேலை அது கிடையாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நானும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான். இன்னும் சொல்றேன், சேகர் பாபுக்கு நான் 2 மாநில ஆளுநரா இருக்கும்போது கூட நான் உள்ள போகும்போது எனக்கு 0 செக்யூரிட்டி, ஃபுல் செக்யூரிட்டி, எல்லாரும் வெளியே வந்துடணும். ஆனா மணக்குள விநாயகர் தினம் நான் போற பழக்கம். எந்த கோயில்லையுமே ஆளுநர் வராங்கன்றதுக்காக பொதுமக்களை நான் விளக்குனதே கிடையாது, வெளியே போக சொன்னதே கிடையாது. கடுமையா எனது பாதுகாப்பு அதிகாரிகள்கிட்ட பொதுமக்கள் இருக்கணும், அவங்களோட தான் நான் சாமி கும்பிடுறேன்னு சொல்லிட்டு ஆளுநரா இருக்கும் போதே நான் அதெல்லாம் கடைபிடிக்காம பொதுமக்களோடு இருந்த ஒருத்திக்கு எப்படி நீ உரிமையில வாமா போமான்லாம் பேச முடியும்? எப்படி பேசினாலும் நான் பக்தையாக போறேன். அதனால அண்ணன் சேகர் பாபு இன்னும் கொஞ்சம் பணிவாகன்னு சொல்ற பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு முதல்ல இலவசம் சொன்னாங்க, இப்ப கட்டணம் வசூலிக்கிறாங்க. அதாவது எல்லாத்தையுமே கட்டணம் பண்ணி இவங்க 10 ரூபா பாட்டிலுக்கு அரசு பதவிக்கு பல லட்சம், விக்டோரியா மகாலை பாக்குறதுக்கு பணம், ஆக பணம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது தவறு என்பது எனக்கு கடன். பண்ணிட்டாங்க மேல அந்த டைம் கிடைக்காது. அதான் ஓகேக்கா. நெக்ஸ்ட் அடுத்து வாங்க. மேடம் இன்னும் 2 பேரும் கொடுங்க. இன்னொரு 4-5 பேர் ஆமா தலைவா. இங்க பாருங்க. அப்படியே பாருங்க, இங்க பாருங்க. இல்ல கையில போனா அப்படியே சும்மா வாங்குற மாதிரி பாருங்க.
சரியா போச்சு. ஓகேக்கா. கையெழுத்தி கலாய்க்கிறாங்க நம்மள. தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அங்கே நெளிந்த மக்களுக்கெல்லாம் நலவுதவி திட்டங்களை வழங்கிக் கொண்டிய பிறந்த நாளாகவே முன்னதாக வரவேற்புரை ஆற்றிருக்கக்கூடிய எட்டு பறவை 2 மாநிலத்தினுடைய கவர்னர் தெலுங்கானாவுடன் சேர்க நேசம்மாள் கண்ணொளி சூரியன் சேர்க பூதங்கள் 5 பொன்னுடன் சேர்க நேசம்மாள் புண்ணியம் எம்முடன் சேர்க. இதோ பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜருக்கு மலரஞ்சலி செலுத்துகிறார். பெருந்தலைவா, நீ இல்லாத தமிழர் நாடு, நிழலில்லாத மனித வீடு, வாங்கி வந்தால் ஸ்பெஷல் நிகழ்ச்சி தான் என்று உங்கள் கணவரை முன்னிறுத்தினீர்கள் பாருங்கள். எங்களுக்கெல்லாம் பேரானந்தம் தாயே.